சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகமும் பரணியும் அவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அப்போ சண்முகம் வந்து கணக்குகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பரணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னடா பெட்ரூமில் வந்ததுக்கப்புறமா கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் அப்படிங்கவோ, இது நான் எப்போ பார்க்கக்கூடிய கணக்கு தானே, இப்போ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவோ, அதெல்லாம் சரி தான், ஆனால் இப்போ தான் வந்து நம்ம நினச்ச எல்லா வேலையிலும் ஒவ்வொன்றா எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, இப்போ கூட வந்து என்கிட்ட நீ பேச மாட்டியா அப்படிங்கவோ, நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, ஆமாம் இவனுக்கு ஒன்றுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பாரு இசைக்கும் முத்துப்பாண்டியும் அவங்க சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரிக்கு ரத்னாவும் அறிவுலகனும் அவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்புறமா வீராவோட பிரச்சனை தான் பெருசாக இருந்தது. இப்போ அதுவும் முடிஞ்சு போச்சுது. வீராவும் சிவபாலனோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா. இன்னும் மிச்சம் இருக்குது கனி தான். அவளுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணுறதுக்கு 4-5 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே இப்போ நீ என்ன சொல்லவார் அப்படிங்கவும், நாங்கள் ஒருத்தி இருக்கிறேன்னா என்னை பற்றி நீ நினைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன பரணி நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற, ஒன்றும் நினைக்காமையா நீ என் குலதெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் ஆமாம் இப்படியே பேசியே கவுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், நீ தானே சொல்லிட்டு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வாழ்க்கையை தொடங்கணும்னு, அதுதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுதுல அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சண்முகம் வந்து ஓஹோ என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே வந்து பரணி வந்து வைக்கப்பட்டுட்டு சொல்றாங்க, நம்மளும் நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கணும்டா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து சண்முகமும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா தீபாவளி வந்துருது. தீபாவளிக்கு எல்லாருமே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கவும், உடனே வந்து வைகுண்டம் வந்து என் குட்டி சூடாமணிக்கு நான் வந்து விபூதி பூசி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க விபூதியெல்லாம் பூசி விட்றாங்க. அடுத்தது எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து தீபாரதனையெல்லாம் காட்டுவோம். எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிடுவாங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக எல்லாருமே உட்காருவோம். உடனே வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா நீங்களாம் கல்யாணம் ஆன புது தம்பதிகள் தானே, நீங்களாம் ஊட்டிலாம் விட்டு சாப்பிட மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு வீரா ஃபர்ஸ்ட் நீ சிவபாலனுக்கு ஊட்டி விடு அப்படிங்கவும், என்னது இவனுக்கு ஊட்டி விடணுமா, ஏன் இவனுக்கு சாப்பிட தெரியாதா என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்ன வீரா ரொம்ப புரிஞ்சுக்காம மாதிரி தான் பேசிட்டு இருக்கிற, ஸ்வீட் எடுத்து அவனுக்கு ஊட்டி விடு அப்படிங்கவும், அதெல்லாம் என்னால் முடியாது, அது எனக்கு தெரியவும் செய்யாது அப்படிங்கவும், இது கூட உனக்கு தெரியாதா என்ன, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு ஸ்வீட் எடுத்து அவங்க சண்முகத்துக்கு ஊட்டி விடுறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டே எல்லாம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க ரத்னா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு தெரியாதா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வீட் எடுத்து அவங்க வந்து அறிவழகனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டே எல்லாம் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா இசைக்கு உடனே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு இப்போ நான் மாமாவுக்கு ஊட்டி விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து முத்துப்பாண்டிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டே அப்படிங்கவும் அப்போ கனி சொல்லிட்டு இருக்கிறாங்க, வீரா அக்காவை சொல்லிக்கிட்டு இது என்னது ஆளாளுக்கு இப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கனி சொல்லிட்டு இருக்கோம். உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ பார்த்துட்டு எல்லாம் இப்போ நீ ஸ்வீட் எடுத்து சிவபாலனுக்கு ஊட்டி விடு அப்படிங்கவும், உடனே வந்து சிவபாலன் வந்து ஊட்டி விடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாயை வந்து அப்படிங்கவும், ஆமா உடனே வாயை வந்து ஆணு திறந்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா ஸ்வீட் எடுத்து அவங்க சிவபாலனுக்கு ஊட்டி விடவும் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது நம்ம வந்து அந்த பொருளை வந்து வெடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே போகவும், உடனே வந்து பரணி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இதை எப்படி வந்து பொருத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு டியூஷன் எடுக்க போகிறேன் அப்படிங்கவும், என்ன தானே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு வைகுண்ட கேட்கும்போது, ஆமாம்மா இதெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஒரு பாடமே அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சண்முகம் சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா அதை வந்து பொறுத்துற இன்ட்ரெஸ்டே போயிடும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் பாதுகாப்பாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரணி வந்து ஒரு பெரிய ஒரு பாடமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஐயையோ இது என்னது பரணி இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து பரணி வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க பொறுத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி தான் காட்டுறாங்க. சவுந்தரபாண்டி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க அங்கே எல்லாரும் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கவும், உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாங்கய்யா எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருப்பாங்க, ஏன்னா தலை தீபாவளியில் அப்படிங்கவும் நம்ம அனுப்பின பொருள் என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னே தெரியல, அவனும் கடையில் எல்லா விவரத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டான், இப்போ என்ன நடக்குது அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே குழப்பத்தோட சவுந்தரபாண்டி இருக்கவும், அடுத்து வந்து சனின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னே தெரியல, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கவோ, அதுக்கப்புறமா வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா பண்ணதுக்கு அது எங்கே போச்சுன்னே தெரியலையே அந்த பாக்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து சண்முகத்தை தான் காட்டுறாங்க. இப்போ சண்முகம் வந்து பரணி கிட்ட சொல்கிறாங்க, நம்மளுக்கு இந்த வருஷம் வியாபாரத்தில் 14 லட்ச ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கு, நம்ம போட்டது வந்து 10 லட்ச ரூபா, ஆனால் நம்மளுக்கு வந்து 1 லட்ச ரூபா தீபாவளிக்கு செலவுக்குன்னு எடுத்துட்டோம், அது போக 3 லட்ச ரூபா நம்மளுக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே வந்து பரணி எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி உங்கள் அண்ணன்
அண்ணன்ட்ட வாங்கின 10 லட்ச ரூபாயும் அதுக்கப்புறமா அவனுக்கு 1 லட்ச ரூபாயும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிகிட்ட 11 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. உடனே முத்துப்பாண்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க நான் என்ன வட்டி கடைக்காரன்னா எனக்கு வட்டியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நான் கொடுத்த 10 லட்ச ரூபாய் மட்டும் நீங்கள் தந்தா போகிற அப்படின்னு சொல்லவும், என்னல அப்படி பேசிகிட்டு இருக்கிற, நீ மட்டும் ரூபாயை கொடுக்கலன்னா அப்புறமா நாங்கள் எப்படி கடையை போட்டிருக்க முடியும், எங்களுக்கு எப்படி 3 லட்ச ரூபா லாபம் வந்திருக்கும், இதுக்கு நீ தானே காரணம், அதனால உனக்கு அதில் ஒரு பங்கு உண்டு அப்படிங்கும்போது, இங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத, எனக்கு ஒன்றும் பங்கெல்லாம் தேவை கிடையாது அப்படிங்கும்போது, கஷ்டப்பட்டு உழைச்சது நீங்கள், அதில் வந்து சொகுசாக மட்டும் அனுபவிக்கிறது மட்டும் நான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி தான், 10 லட்ச ரூபாய் பணத்தை நீ கொடுக்கலன்னா கண்டிப்பாக எங்களால் இந்த 3 லட்ச ரூபா லாபத்தை எடுத்துருக்க முடியாது, அதனால நீ 1 லட்ச ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சண்முகம் வந்து வலுக்கட்டாயமாக கொடுத்துட்டு இருக்கவும், உடனே முத்துப்பாண்டி வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு நான் வாங்கின காசு மட்டும் நீ கொடுத்தா போகிறோம், அப்படி உனக்கு ஏதாவது செய்யணும்னா உன் தங்கச்சிக்கு நீ ஏதாவது செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சண்முகம் வந்து முறைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கவும், இப்போ பரணி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. என்ன தலை தீபாவளி அதுமா உங்கள் பிரச்சனைகளை ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன, இப்போ என்ன உனக்கு ரூபா வேண்டாம் அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், உடனே முத்துப்பாண்டி ஆமாம் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன இப்போ அவனுக்கு ரூபா கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுற அப்படி தானே சொல்லும் போது அவங்களும் ஆமாம் அப்படின்னு சண்முகம் சொல்லவும், ஆக மொத்தத்தில் அந்த 1 லட்ச ரூபாய் எடுத்து நீ வந்து குட்டி சூடாமணிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துரு, இப்போ போருமா உனக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இப்போ உனக்கு சந்தோஷமாயிட்டே அப்படின்னு சண்முகம் கேட்டுட்டு இருக்கவும், உடனே சண்முகம் சொல்றாங்க, ஆமா பரணி நீ சொன்னதுதான் கரெக்ட், நம்ம குட்டி சூடாமணிக்கு நம்ம அந்த 1 லட்ச ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ எல்லாம் நல்ல மாதிரிக்கு முடிஞ்சு போச்சுது, இப்போ நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், அடுத்து வந்து தலை தீபாவளியில நடந்துட்டு இருக்கவும், அப்போ வந்து அங்க பாக்கியாவை தான் காட்டுறாங்க. உடனே பாக்கியா வந்து வராங்க. அப்ப அத்தை என்ன நீங்க வரதுக்கு இவ்வளவு லேட் ஆகி போச்சு அப்படின்னு வந்து அவங்க இசைக்கும் வீராவும் கேட்டுட்டு இருக்கவும், இல்லல உங்க மாமாவை தான் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன், அவர் வருவாருன்னு பார்த்தேன், அவரை வந்து ஏதோ குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கிறாரு, அவர் வர மாதிரி தெரியல, அதனாலதான் நானே வந்துட்டு அப்படின்னு சொல்லவும், அவர் என்னைக்கு தான் குழப்பம் இல்லாம இருந்தாரு அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா வந்து சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பாக்கியா வந்து வீராவையும் சிவபாலனையும் சேர்த்து வச்சு பார்த்ததுமே அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியோ தலை தீபாவளிக்குள்ளேயும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு எனக்கு அதுவே போகிற எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து பாக்கியா வந்து கண் கலங்கிட்டு இருக்கும்போது, உடனே எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு வைகுண்ட கேட்கும்போது, இல்லை சிவபாலனோட வாழ்க்கை இதோட முடிச்சு போயிருமோன்னு சொல்லி நான் பயந்துட்டேன், ஆனால் எப்படியோ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, தலை தீபாவளியை என் 2 பையனும் என் 2 மருமகளோட கொண்டாடுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி தான் காட்டுறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கும்போது, அப்போ சனின் வந்து சரி இவ்வளோ பாக்ஸ் இருக்குதா, ஒரு பாக்ஸை நம்ம வந்து வீட்டுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கவும், அப்போ ஒரு பாக்ஸை வந்து எடுக்கிறாங்க. ஐயா இந்த பாக்ஸை எனக்கு ஒன்று தாங்கலை, இதில் என்ன பொருள் இருக்குதோ தெரியல, எனக்கு தாங்கலை, நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கும்போது எதையாவது எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லி சனின்ட்ட வந்து அவங்க சொல்லவும், சனின்னு பார்த்தோம்னா அந்த சுபம்ங்கிற பாக்ஸை வந்து அவங்க எடுக்கிறாங்க. எடுத்ததுமே நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கும்போது எதையாவது பண்ணு அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சனின்னு வந்து அந்த பாக்ஸை எடுத்துட்டு அவங்க வெளியே கொண்டுட்டு வராங்க. அப்போ ஏதோ கால் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது. உடனே அந்த பாக்ஸை வைக்கிறாங்க. வச்சதுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்துட்டு அவங்க உடனே வந்து அந்த பாக்ஸை எடுக்கிறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அந்த பாக்ஸில் வந்து சுபம்னு எழுதியிருக்குது. அதை பார்த்ததுமே சனின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி கத்தவும், உடனே சவுந்தரபாண்டி அங்கே ஓடி வராங்க. என்னல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஐயா அந்த பாக்ஸை பாருங்க, கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இது நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லவோ, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த பாக்ஸை என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் திண்டாடிட்டு வராங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.